விழா நடைபெறக்கூடிய இடத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர் தாயுமானவன் தொலைபேசி வாயிலாக இணைகின்றார். தாயுமானவன், இப்போ விழா எத்தனை மணிக்கு சரியா தொடங்குறதே 5 மணின்னு சொல்லப்பட்டிருந்தது. இப்போ விஜய் வந்திருக்கிறார், இன்னும் எத்தனை மணிக்கு அவங்க தொடங்குறதுக்காக திட்டமிட்டு இருக்கிறாங்க? யார் யாரெல்லாம் பேசவிருக்கிறார்கள் மேடையில? எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற தலைப்புல தனியார் நாளிதழ் மற்றும் தனியார் நிறுவனத்தின் சார்பில் இந்த நூல் வெளியீட்டு விழாவானது நடைபெறுகிறது. இந்த விழாவில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் பங்கேற்கிறார். விஜய் அவர்கள் தான் இந்த நூலை வெளியிட இருக்கிறார். குறிப்பா இந்த நிகழ்ச்சியை பொறுத்த மட்டும் பார்த்தோம்னால், முன்னதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் பங்கேற்பார் என எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் பல்வேறு அரசியல் காரணங்கள் காரணமாக அவர் இந்த நிகழ்ச்சியிலிருந்து பங்கேற்க போவதில்லை என தெரிவித்து விட்டார். இந்த நிலையில தான் இந்த விழாவானது நடைபெற இருக்கிறது. மாலை 5 மணி அளவுல இந்த நிகழ்ச்சி என்பது தொடங்கும் என அறிவிப்பாளர்கள், நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களால் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் முழுவீச்சில் நடைபெற்று இறுதிக்கட்ட ஏற்பாடு என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. விழா மேடையில பாத்தீங்கன்னா, மேடைக்கு கீழே பாத்தீங்கன்னா சுமார் 1500க்கும் மேற்பட்ட இருக்கைகள் என்பது போடப்பட்டிருக்கிறது. இந்த இருக்கைகள்ல தற்போது பார்வையாளர்கள் அனைவருமே அமர வைக்கப்பட்டிருக்கிறார்கள். வரக்கூடிய பார்வையாளர்களுக்கு பாஸ் என்பது ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கிறது. பாஸ் இருப்பவர்கள் மட்டுமே உள்ளே வருவதற்கான நிபந்தனை என்பது வழங்கப்பட்டு தற்போது உள்ளே அரங்கிற்குள் அனைவரும் வந்துவிட்டார்கள். விஜயை பொறுத்த மட்டில் இன்று மதியமே இந்த விழா நடைபெறக்கூடிய சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்திற்கு வருகை தந்து விட்டார். விழா மேடைக்கு இன்னும் சற்று நேரத்தில் அவர் வருகை தருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. சரியாக 6 மணிக்கு இந்த நிகழ்ச்சி தொடங்கும் என நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தகவலை தெரிவிச்சிருக்கிறாங்க. குறிப்பா இந்த நிகழ்வை பொறுத்த மட்டில் பார்த்தோம் என்றால், எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற நூலானது வெளியிடப்பட இருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் இந்த நூலை வெளியிட்டு மேடையில உரையாற்ற இருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் இந்த நூலை வெளியிட முன்னாள் நீதிபதி சந்துரு மற்றும் அம்பேத்கருடைய பேரனும் சமூக செயற்பாட்டாளருமான ஆனந்த் டெமுலடேவும் இந்த நூலை பெற்றுக்கொள்ள இருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராகவும் அதே போல் தனியார் நிறுவனத்தினுடைய தலைவராகவும் இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அந்த நூலை உருவாக்கி இருக்கக்கூடிய நிலையில் இந்த நூலுக்கான உருவாக்க உரையை அவர் ஆற்ற இருக்கிறார். இவ்வாறாக மேடையில 3 முதல் 4 சிறப்பு விருந்தினர்கள் மேடையில பேச இருக்கிறார்கள். இந்த பேச்சில பார்த்தோம் என்றால் விஜய் அவர்கள் என்ன பேச போகிறார், பல்வேறு அரசியல் சார்ந்த கருத்துக்களை பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. காரணம் என்னவென்றால், தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு கட்சியை நிறுவிய பிறகாக விஜய் அவர்கள் பங்கேற்கக்கூடிய ஒரு பொது நிகழ்வு என்பதன் காரணமாக இந்த நிகழ்வுல விஜய் அவர்கள் என்ன பேச போகிறார் என்பது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பா கடந்த அக்டோபர் மாதம் நடைபெற்ற தமிழக வெற்றி கழகத்துடைய முதல் மாநில மாநாட்டுல விஜய் அவர்கள் மத்திய மாநில அரசுகளை விமர்சித்தும் பல்வேறு கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் குறித்தும் பல்வேறு விதமான கருத்துக்களை தெரிவித்திருந்தார். இந்த நிலையில தான் இன்று நடைபெறக்கூடிய அந்த நூல் வெளியீட்டு விழாவில் விஜய் அவர்கள் உரையாற்றும் போது அரசியல் சார்ந்த கருத்துக்களை பதிவு செய்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து இருக்கைகள்ல வரக்கூடிய அந்த பார்வையாளர்கள் அமர வைக்கப்பட்டு வருகிறார்கள். சரியாக மாலை 6 மணிக்கு விஜய் அவர்கள் மேடைக்கு வருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேடைக்கு வந்தவுடன் இந்த நிகழ்ச்சி என்பது தொடங்கும் என தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.